எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் இந்த லீவில் வந்து நிறைய vlog எடுக்கலாம். ஸோ பேபியோட ரொட்டீனு எல்லாமே எடுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியல. ரொம்ப பிஸியாட்டு போகுது. சசி இல்லாமல் அதுவும் லீவில் பசங்க ரொம்பவே முடியல. அதனால தான் vlog அவ்வளோவா எடுக்கிறதில்ல. ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மசாலா காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே வறுக்க வேண்டியது. வறுத்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு பர்த்டே வித்தியோட 12th பர்த்டே ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கள, அது சிக்கன் வாங்கி நான் அப்படி சில ரெசிபிஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அதில் வேஸ்ட்டான போன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து குழம்பு பண்ணிவிட்டு களி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பேனில் கொஞ்சம் இதை வந்து இதுவும் வதக்கி அரைக்க வேண்டியது. கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாட்டு கசகசா போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மசாலா வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மிளகாய் பொடி சேர்த்துட்டு, என்கிட்ட வத்தல் இல்லை அதனால் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் அது போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இது மசாலா அரைச்சி வச்சுட்டு, இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட போகிறேன். அகெயின் அதே பேனில் வந்து திருப்பவும் ஆயில், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு, நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு, இந்த மசாலா ட்ரை மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பத்தாததுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு போகிறேன். இந்த கேப்லேயே 2 பேரும் வந்து எனக்கு பேபி கூட பிரச்சனை இல்லை, லெனியை வந்து சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. பட் என்ன பண்ணுறது, அதை வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். இதை நல்லாவே வதக்கிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போய்ட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுறேன். ஸோ வாய் கொஞ்சம் கோளாறு பிடிக்குது எனக்கு. லெட் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ லென்னி எப்படி இருப்பான் அப்படின்னா, பேபி வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். நாங்கள் ஏதாச்சும் சும்மா ஃபன்னுக்கு குழந்தை விளையாடுறோம் அப்படின்னா கூட அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். இல்லை பேபி ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். பட் இருந்தாலும் அவன் மேலே கண்ணு வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி 2ஆம் கட்ட வயசுன்னுவாங்க. ஏன்னா லெனிக்கு வந்து ஒரு 5 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் அடுத்த மாதம் லெனிக்கு வந்து பர்த்டே வரும். ஸோ இந்த சிக்கன் போன்ஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது களிக்கு சப்பாத்தி எல்லாம் அப்படின்னா கூட வந்து இட்லி தோசை கூட தோசை சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ நான் எப்படி ரொட்டீன் வச்சுருப்பேன் அப்படின்னா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு பாத்திரம் உடனே வாஷ் பண்ணிவிடுவேன். அகைன் திருப்பி ஃபீட் பண்ணிவிட்டு, ஸோ அதை பம்ப் பண்ணிவிட்டு அந்த பாலை ஊற்றிட்டு திருப்பியும் ஃபீட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான். இல்லைன்னா வந்து சொல்லுவாங்கல்ல, கோல்டு பிடிச்சிக்கும் குழந்தைக்கு. நிறைய விஷயம் இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய கமெண்ட் என்ன வரும்னா, நீ மெய்டு வச்சுக்கலாம், தொட்டிலில் போட்டு. ஐயா எனக்கும் புரியும். பட் வந்து எனக்கு மெய்டு வந்து செட் ஆக மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் மெய்டு வர வரைக்கும் சிங்கில் பாத்திரம் போட்டு வச்சிட்ருக்க முடியும். இன்னொன்று வந்து நல்லா இருக்காது. பசங்களை வச்சுட்ருக்கும்போது வீடு ரொம்ப மிஸ்ஸி ஆகும். நம்ம வந்து மெய்டையே டிபெண்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பிஸியாக ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளால் என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணணும். இன்னொன்று வந்து நமக்கு அந்த ஒரு சோம்பேறித்தனம்னு இல்லை, நம்ம ரொம்ப வந்து பேம்பர் பண்ணி நம்ம வரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். அது எப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு ஏர்னிங் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், குழந்தை வச்சுட்டு ஏன் இவங்க கேக் பிஸ்னஸ். இதுக்கு முன்னாடி கூட நான் கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து நிறைய கமெண்ட் என்னென்னா, குழந்தை வச்சுட்டு ஒய் அப்படின்ட்டு. சப்போஸ் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ரொம்ப என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறார், எனக்கு அதே போதும்னு உட்காந்துக்கும் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணணும். என் பொண்ணுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம சொல்கிறதோடு இருக்கக்கூடாது, ஸோ செயலில் இருக்கணும். என் குழந்தைங்க என்னை பார்த்து வளர்கிறாங்க அப்படின்றதுனால ஃபினான்ஷியல் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். அது வந்து சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். கடன்பட்டு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். என் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா தெரியும், நான் பெருசாக கடன்பட்டு நான் வீடு கட்டி ஒரு 2 years ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் வந்தால். அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்காகவும் ரொம்ப கடன்படலை. ஸோ என்னால் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்ன வாங்க முடியுமோ ஸோ அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் பொறுத்து தான் என் வீட்டுக்கு கூட நான் செலவு பண்ணுறேன்னும் போது. ஸோ ஃபினான்ஷியல்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணும்போது நமக்கு பைசா தேவைப்படும். அப்படின் போது என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற போதும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து எனக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணணும். அதனால் நான் வந்து எல்லா விதமான ஒர்க்கும் நான் பண்ணுவேன்.
அதில் வந்து எனக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என் மைண்ட் தாட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அது ஒரு மாதிரி நான் இந்த வீடு வந்து கொஞ்சம் லோன் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஒரு கடன். இது வந்து நம்ம ஒரு வீடு இருக்குது, நம்ம வந்து ஒரு என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மிலிட்ரியில் நல்லா வேலை பார்க்குறாரு. நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா நமக்கு யாருமே வந்து ஒரு 1000 ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்றது அவசியம். நான் என் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி அதுக்கப்புறம் திருப்பவும் கமெண்ட்டு கேட்காதீங்க. ஸோ வந்து பசங்களுக்கு வந்து முறுக்கு செய்யலாம் அப்படின்றதுனால ஒரு கப் வந்து ரைஸ் ஃப்ளாரு, ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ரெடிமேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு வந்து ஓமம் வந்து நல்லா நுணுக்கி போட்டிருக்க, பட்டரு, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பொடி. இது ரெடிமேடு செய்கிறது. ஏன்னா அதில் இன்றைக்கி வந்து முறுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். இப்போ வந்து எப்படின்னா ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் பெருசாக வெளியே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ என்னால் எல்லோரும் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பசங்க வந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் வெளியும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, வெதரும் சரி கிடையாதுன்றதுனால. ஸோ அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங்காக முறுக்கு செஞ்சு கொடுத்தேன். ரித்திக்கும் லெனிக்கு ரொம்பவே இஷ்டம். புரியல. ஆமாம், பட்டர் போட்டு. ஈவினிங் பக்கம் பார்க்கு கூட்டிகிட்டு போனேன். வேறு என்ன பண்ணுறது, பசங்களை வச்சுட்டு. பேபி வந்து இந்த டைம் நல்லா விளையாடுவான். அந்த டைமில் சரி கூட்டிகிட்டு போனால் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அந்த பார்வை ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா குழந்தையே கவனிச்சிட்டு இருந்தேன்னா லெனி வந்து கொஞ்சம் ஏக்கம் எடுத்துருமோ அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னா கூட தோணும் இல்லையா. பட் இருந்தாலும் வந்து இல்லை, அவள் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அவளை வந்து பேம்பரப் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப மெனக்கட்டு பார்ப்பேன். ஏன்னா அது சின்ன மனசு இல்லையா, அது ரொம்ப ஒடிஞ்சிரும் கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு கூட. ஸோ நம்ம அவளை ரொம்ப கேர் பண்ணணும். ரித்திக்கிட்டேயும் அதை தான் சொல்லுவேன். ஸோ நான் ஒன்றை பார்க்க மாட்டேன், இல்லை நீ தான் கொஞ்சம் கவனமாக பார்ப்பேன் அப்படின்னு அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாம் மெச்சூர்டாக அவள் 12 இயர்ஸ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்பவே ரித்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். ஸோ பசங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பெருசாக எனக்கு ரித்தியில் வந்து எந்த விஷயத்துலேயும் குழப்பம் கிடையாது. எனக்கு நல்லா ஃப்ரீயாகிட்டு இருப்பேன். நான் ஃபீல் பண்ணுறேன். வெளியே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஏதாவது வாங்கி தரணும். ஸோ வந்து கோன் ஐஸ்கிரீம் நான் வாங்குறது ரொம்ப சின்ன கோன் தான். பசங்களுக்கெல்லாம் வெளியே வாங்கி கொடுப்பேன் ஐஸ்கிரீம். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் வந்து அவள் கேட்டது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டிருந்தா. பட் நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் கிடச்சிதுன்னு வாங்கினேன். ரித்தி அப்படி டைப் பண்ணால் அவளுக்கு வந்து இதுதான் வேணும்னு ரொம்ப கான்ஷியஸாக தேடி பிடிச்சி வாங்குவாள் ஃப்ளேவர்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சரி. அப்புறம் லெனியை தூங்க வச்சுட்டு பேபியை தூங்க வச்சுட்டு நான் எப்படி ரொட்டீன் வச்சுருப்பேன் அப்படின்னா எல்லாமே ஒரே நாள் செய்ய மாட்டேன், டெஃபினட்டாக முடியாது. அதனால இப்போ நான் இந்த போர்ட்டிக்கோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாஃப் போட்டு எடுத்துட்டோன்னா இது வந்து நாளைக்கு தொடவே மாட்டேன். ஸோ அப்படி தான் இருக்கும். அது மறுநாள் தான், அந்த நாளைக்கு அந்த நைட்டுக்கு தான் நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா லெனியை வச்சுட்டு பசங்களை பார்த்துட்டு முடியாது, எல்லாம் ஒரே ஆள் செய்ய முடியாதுன்றதுனால. ஸோ இதனால தான் நான் மெய்டு இல்லாமல் எப்படி சமாளிக்கணும் இப்படி தான் சமாளிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும், அவ்வளோதான் என்னுடைய இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ஹோப்லி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எப்படி போகுது, எனக்கு இந்த vlogலாம் ரொம்ப பிடிக்கும். vlog லைஃப் ஸ்டைல் தான் நான் சேனல்லே ஆரம்பித்தது. பட் வந்து அது வந்து ரெசிபியாக போச்சு. ஸோ அப்படி இப்படி பண்ண போகும். ஸோ vlog தான் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய். திஸ் இஸ் சோனி. பெருக்கு